ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சுட்டு இருக்கிறான். காளி அப்படின்னா காளி வந்துட்டா. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவர வரைக்கும் மறக்க கூடாது, சரியா? காளி கிட்ட சொல்ற, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்ற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தி எல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிருச்சு. அது நீ எனக்கு சொல்லலைன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். அவ சொல்றா, காலையில ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்ப ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவ கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காம முன்னால போய் நில்ல, அவ ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும் போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள் அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாக திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளவு நிந்தனை பண்ண முடியும் அவ்வளவு நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவ சக்தி குறைவாள், குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். அட பாவிகளா, இததான் பெண்கள் சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே நிக்கிறாள். அவன் ஒண்ணுமே சொல்லாம இப்படியே பாக்குறான். நீ தான் ஆதிபராசக்தியா? இவ்வளவு அசிங்கமா இருக்கிற? நீ ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்துணுண்டு இருக்கிற? இவ்வளவு சின்னடா பாக்குறா. அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைறாங்க அம்மன். நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி நில கொலைஞ்சி அப்படியே பாக்குறேன். இத்துணுண்டு ஆயிட்டாங்க. இத்துணுண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசுர் என்ன பண்ணா, கையில அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீ தானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள். துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிக்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க. பெண்கள் கிட்ட சொல்ற ஒற்றை சொல் இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல், இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை.